ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 4வது பாடம் மூதுரை பயிற்சி புத்தகத்தில் இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ந்தெடுத்து எழுதுவேன். முதல்ல பாருங்கள், 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொறுமை, அறிவால், நீர்ப்பாயும் வழி, பணிவுடன். இந்த வார்த்தைகளை கீழே அந்த வாக்கியத்தில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத படித்து பார்த்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு கோட்டில் பணிவுடன், 2வதுக்கு நீர்ப்பாயும் வழி, 3வதுக்கு அறிவால், 4வதுக்கு பொறுமை. இதே போல் கரெக்டாக எழுத சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். இடது பக்கத்தில் சொற்கள் கொடுத்துருக்காங்க, வலது பக்கத்தில் பாருங்கள் அதை ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதியிருக்காங்க. பெரிய மீன் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் குளத்தில் பெரிய மீன் பிடித்தேன். இதே போல் வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்கிறாங்க. கீழே எல்லாத்துக்குமே நம்ம எழுதிட்டோம். வானவில், பட்டம், குளம், கொக்கு, பொறுமை, மடைத்தலை எல்லாத்துக்குமே வலது பக்கத்தில் அதை வாக்கியத்தில் அமைத்து எழுதிட்டோம் நம்ம. இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பாடல் வரிகளை முறைப்படுத்தி எழுதுவேன். பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி இருக்குது. கீழே அந்த கட்டத்துக்குள்ளே அதை வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீ, அப்படி தான் வரணும். அதுக்கு மேலே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதே போல் மற்றவைகளையும் நம்ம எழுதி காட்டியாச்சு. பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது? அடங்காமை. அறிவிலர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அறிவில்லாதவர். கொக்கு டேஸ் வருமளவும் வாடியிருந்தது. பெரிய மீன். எண்ணுதல் என்ற சொல்லின் பொருள் நினைத்தல். காலம் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. காலம் பொன் போன்றது. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் இதுக்கான விடை இருக்குது, அதை கண்டுபிடித்து இந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். நாம் எல்லாமே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அடக்கம் அறிவிலர், கடக்க கருதவும், ஓடுமின் ஓட. மடைத்தலை உருமின் இச்சொல்லிற்கான பொருளை கண்டறிந்து எழுதுக. மடைத்தலை அப்படின்னாக்கா நீர்ப்பாயும் வழி. உருமின் பெரிய மீன். கொக்கு அசைவின்றி நிற்க காரணம் என்ன? கொக்கானது தமக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அறிவிலர் என்று யாரை எண்ணக்கூடாது என்பதனை எழுதுக. தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணக்கூடாது. ஒரே பெயர் கொண்ட படங்களை இணைப்பேன், எழுதுவேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள். 6 படங்கள் இருக்குது. பக்கத்தில் அந்த கட்டத்தில் அந்த படத்துக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுத சொல்லுங்கள். அதுக்கு பிறகு ஒரே பெயரில் உள்ள அந்த படங்களை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்களை நிரப்புவேன். குதிரை படம் போட்டிருக்காங்க. குதிரைக்கு வேறு பெயர்கள் பரி, புறவி. அதான் அந்த கட்டத்தில் எழுதியாச்சு. இதே போல் பாருங்கள், கீழே நிலவு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த படம் கொடுத்துருக்காங்க. அதோடைய வேறு பெயர்கள் கேட்குறாங்க. மதி, சந்திரன், திங்கள். அதே போல் மன்னன், வேந்தன், அரசன். சேய், குளவி, குழந்தை. அடுத்த பக்கத்துலேயும் அதான் இருக்குது. ஒரே பொருள் தரும் சொற்கள் பல சொற்களை நிரப்புவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 படங்கள் இருக்குது. 3 படத்துலையும் சூரியன் தான் இருக்குது. முதல் படத்துக்கு கீழே பாருங்கள், பகலவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது படத்துக்கு சூரியன், 3வது படத்துக்கு கதிரவன். காலையில் உதித்திடும் கதிரவன், பகலில் ஒளி தந்திடும் பகலவன், மாலையில் மறைந்திடும் சூரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பொருள் ஒன்று தான், சூரியன். அடுத்து பாருங்கள், நிலவு கொடுத்துருக்காங்க. நிலா, சந்திரன், மதி அப்படின்ட்டு 3 படங்கள் இருக்குது. வட்டம் போல தெரிந்திடும் நிலா, வானில் உலா வந்திடும் மதி, வளர்ந்து தேய்ந்து வளர்ந்திடும் சந்திரன். அடுத்து பாருங்கள், குதிரை படம் போட்டிருக்காங்க. புறவி, பரி, குதிரை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கிராமங்களில் நடைபெறும் புறவி எடுப்பு விழா. பாரசீக குதிரைகளை பரி என்பர். அரசர்கள் குதிரைப்படை வைத்திருந்தனர். ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டில் பாருங்கள், இந்த கோட்டில்
ஒரே பொருள் தரக்கூடிய வெவ்வேறு பெயர்களை நம்ம எழுதியிருக்கிறோம். மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பொருந்தக்கூடிய வேறு பெயர்கள் வேந்தன், கொற்றவன், அரசன், மன்னன். இது எல்லாமே அரசனை தான் குறிக்கும். ஆனால் வேறு வேறு பெயர்களை நாம் பயன்படுத்தி இந்த கோட்டை நம்ம நிரப்பியிருக்கிறோம். இதே போல் எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் படிப்பேன் மின்னுவேன் படித்தல் பயிற்சிக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே பாருங்கள், 2 கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. உயிர் உள்ளவை உணவுப் பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உயிர் உள்ளவை அதில் சேவல், தேள், தேன்சிட்டு, தேனி, கட்டெறும்பு, வேடன் அதே போல் எழுதிக்கணும். அடுத்து உயிர் உணவுப் பொருள் அப்படிங்கிற இடத்துல வெங்காயம், பேரிச்சம்பழம், தேங்காய், கேழ்வரகு, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் இந்த வார்த்தைகளை எழுதிக்கலாம். இது எல்லாமே இங்கே மேலே இருக்குது, இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது. இதை கண்டுபிடித்து கீழே பிரித்து எழுத சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு அதான் பயிற்சி. அடுத்த பக்கத்தில் படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கட்டத்தில் பேருந்து அப்படின்னு இருக்குது, படம் போட்டிருப்பாங்க. பேருந்து, பெரிய பேருந்து, ஓடும் பெரிய பேருந்து, சாலையில் ஓடும் பெரிய பேருந்து. இதே போல் படிக்கணும். இதே போல் இந்த 4 கட்டங்களையும் படித்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள், படிப்பேன் சிறகடிப்பேன் வெயில் அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படித்து பார்க்க சொல்லுங்கள். ஐ செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி பாருங்கள். மேலே ஃபஸ்ட்டு குதிரை, கழுதை, ஆறு, அருவி அப்படின்ட்டு இந்த படத்தில் என்னென்ன இருக்குதோ அதோட பேரெல்லாம் மேலே போட்டிருக்காங்க. இப்போ இந்த வெள்ளை கலரில் ஒவ்வொரு படத்துக்கு பக்கத்துலேயும் பாருங்கள், வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. அது மேலே நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் அந்த இடத்தின் அந்த விலங்கின் பெயரை அங்கே எழுத சொல்கிறாங்க. குதிரை, ஆறு, குகை, திராட்சை அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து இங்கே பாருங்கள், தாரா கடந்து சென்ற இடங்களை பற்றி எழுதுங்கள். தாரா முதலில் திராட்சை தோட்டம் வழியாக சென்று ஆற்றங்கரையை அடைந்தாள். பின்பு குகையை பார்த்து குதிரை மீது அமர்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். தாரா செல்லும் வழியில் எந்த விலங்கை பார்த்தால் அது அவள் பயணத்திற்கு எவ்வாறு உதவும் என்பதை தொடராக எழுதுங்கள். குதிரை படம் போட்டிருக்காங்க. தாரா செல்லும் வழியில் குதிரையை பார்த்தால் அவள் அதன் மீது அமர்ந்து பயணம் செய்து அரண்மனையை அடைந்தாள். தாரா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல்ல ஒரு பாடல் எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதிரிக்காக நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் ஒரு 4-5 வரிகளில் சிறிய பாடலை எழுத சொல்லுங்கள்.